சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை. சமுத்திரக்கனி பூஜா கண்ணன் நடிப்பில் Zee5 ஆப்ல பாருங்க. சம்போ 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 சாயங்காலம் வம்போ வம்போ பூமி காலம் போகாமல் சாகாமல் மோட்சங்கள் காண்போம் இப்போ பக்தி பாடல் பாடட்டுமா பாலும் தேனும் ஓதட்டுமா சந்தோஷம் காண்போமா சாமிக்கு புஷ்பங்கள் வேண்டாமா சம்போ 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 சாயங்காலம் வம்போ வம்போ பூமி காலம் போகாமல் நானான மோட்சங்கள் காண்போம் இப்போ உப்பிச்சிக்கும் 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 Hi Ga, how are you? I am fine, thank you. How are yes, you? நல்லா இருக்கேங்க. ஏய் why laugh? இல்லடா. நான் பார்க்கவே முடியல, இவ்வளவு பெருசா இருக்கு, உன்னை பார்க்க முடியலன்றாங்க. பாவம், அவர்ட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரண்டி வாங்கி சாப்பிடுவேன். இல்ல என்ன பார்த்தா இதேதான் சொல்லுவாங்க. அதனால நம்மளுக்கு கூட பிறந்த மாதிரி ஒருத்த மாட்டிருக்காங்க. அதனால நாங்களே நம்ம காமெடி எடுத்து மாறி மாறி நம்ம கலாச்சிக்க வேண்டியதா. ஓகே, ரொம்ப நாளா பார்க்கவே இல்ல, நம்ம ரொம்ப நாளா பார்க்கல. ஆனா உங்களை நான் சோஷியல் மீடியால பாக்குறேன், பயங்கர பிஸியா இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க புதுசா. அது பார்க்கும்போது ரொம்ப பெருமையாவும் ரொம்ப சந்தோஷமாவும் போயிட்டு இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். என்ன பயங்கரமா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா ஹேண்ட்பேக் வச்சுக்கிறீங்க? ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் புது ஹேண்ட்பேக்டா, அதனால அதான் ஏற்கனவே பசங்க கேட்பாங்க, என்ன ஏற்கனவே நீங்க வந்து உங்களை வந்து ஹேண்ட்பேக் எடுத்துட்டீங்க. நான் அதான் கேட்கணும், ஏற்கனவே ஹேண்ட்பேக் செக்மெண்ட் நீங்க பண்ணிட்டீங்க, மறுபடியும் எதுக்கு என்ன வச்சு ஹேண்ட்பேக் செக்மெண்ட்? இப்ப ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படத்துக்கு ப்ரமோஷன் வருவாங்க. ஆமா, அதுக்கு அடுத்து ஒரு படம் நடிப்பாங்கல்ல, அப்பயும் ப்ரமோஷன் வருவாங்க. சோ அப்போ வந்து ப்ராடக்ட் வேற வேற, ஆளு ஒரே ஒரு ஆளு. இப்போ நான் புதுசா ஹேண்ட்பேக் வாங்கினா நீ பண்ணிக்கிட்டே இருப்ப. அதான், நீங்க ஆளு ஒரே ஆளு, ப்ராடக்ட் வரல, உள்ளுக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் அதே இருக்கும்ல. பரவாயில்ல, எங்களுக்கு வெளிய ஒரு படம் வந்து சொல்லுவோம், இப்போ வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வேற ஒரு ப்ராடக்ட்டா இருந்தா இப்போ வேற சொக்கா போட்டுருக்கேன்ல. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். அவ்வளவுதான். எப்படி டக்கின் பண்ணா திட்டுறாங்களா? டக்கின் பண்ணா திட்டுறாங்க. இப்ப பேசாம டக்கின்லாம் பண்ண வேணாம், இதோ அப்படி செருப்பு போட்டு வரலாம், இந்த மாதிரி ஹூடி போட்டு வரலாம், இப்படி மாசம் ஸ்டைலா இருக்கலாம். யாரு கேட்பான்னு? ஐயோ, எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல. அந்த பையன் பார்த்தாலே சம்பந்தம் கிடையாது. ஐயோ வேணாம், அத படம்லாம் நடிக்கிற ப்ரமோஷனுக்கு தேவை. சாரி சார், சாரி சார், சும்மாங்க. ஓகே, நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. பேக் எடுங்க. என்னது ஜீப்ரா கிராசிங் மாதிரி இருக்கு? ஏய், அப்படி கிடையாதுடா. இந்த ஹேண்ட்பேக் என்ன ஸ்பெஷல்னா, இது வந்து ஓகே, ஜிப்பே கிடையாது. சித்ரா அம்மா எனக்கு கொடுத்த ஹேண்ட்பேக். சித்ரா காஜல் தெரியுமே, டஸ்மாஸ் மியூசிக்கலி சித்ரா. ஐயோ, அந்த சித்ரா இல்லடா, சின்ன குயில் சித்ரா அம்மாடா. அடப்பாவி, சித்ரான்ற பேர்ல இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கு, எனக்கு என்ன தெரியும். சித்ரா அம்மா பாருங்க, சித்ரா அம்மா. What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? அவளுக்கு பூரா யார் எவனே எங்களுக்கு தெரியாது, எங்க வந்து கேட்டுக்கிட்டீங்க? மரியாதை எல்லாரும் ஓடி போயிருங்க, போங்க. ஹேண்ட்பேக்ல என்ன இருக்குன்னு ஏதாவது ஷோ ஃபர்ஸ்ட் அந்த வராதீங்க. சித்ரா அந்த பிள்ளையா இருக்காங்களா? சித்ரா அவங்க பேரை மாத்திடுவோம் நம்ம. நம்ம கானகுயில் சித்ரா, சின்ன கோயில் சித்ரா அம்மா. உங்களுக்கே கானகுயில் சின்ன கோயில் சித்ராம்மா கொடுத்த பேக். அலைய எம்ஜிஆர் ஸ்டைல்ல கொடுத்ததன் கூட இல்லடா, she was actually having this. அவங்க எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நான் அப்படியே அவங்க பேக்க பார்த்தேன். சித்ராம்மா, எனக்கு இந்த மாதிரி பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கிட்டாங்க, எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நீ நம்ப மாட்ட, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கவர்ல போட்டு இந்த ஹேண்ட்பேக் எனக்கு கையில கொடுத்துட்டாங்க. சோ ஸ்வீட்ல, ஓ ஸ்வீட். she is like she's the loveliest woman, அதாவது fantasticest woman நான் வந்து லைஃப்ல பார்த்தேன். சொல்லுங்க, காம்ப்ளிமெண்டரி. ரொம்ப ஸ்வீட்ரா, நான் ரொம்ப ரக்கடு ரைட்டா, நான் தம்மால் தான், ஏக் மார் தோ துக்குடா. she is a baby. சோ அவங்க எனக்கு கொடுத்த இந்த பேக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேக். நல்லா இருக்குல, செம்மையா இருக்கு. நீங்க Dress-ஓட மேட்சிங்கா வேற இருக்கு. ஆமா, அதுக்காக தான் Dress மாத்த மாட்டீங்களா? இல்ல சும்மா ஃப்ளோல வந்துருச்சு. சூப்பர், நல்லா இருக்கு. அந்த இன்டர்வியூ, உங்களோட ஒரு இன்டர்வியூ, ருக்ஷாந்த் இன்டர்வியூ முடிச்சிட்டு அப்படியே சரி இந்த மேட்சிங்கா இருக்கே, இந்த செக்மெண்ட்டையும் இப்பவே பண்ணிடலாம். சூப்பர். அதுதான். இது என்ன வாட்ச் தொங்குது? வாட்ச் இல்ல, இது வந்து
சிக்காகோ. சின்னு. என்னோட வீட்ல என்ன சின்னுன்னு கூப்பிடுவாங்க. சின்னு. என்னோட பெட் நேம் சின்னு. ஆக்சுவலி இது யாருக்கும் தெரியாது. சின்னு. why that name formed? சின்ன வயசுல இருந்தே வந்து ஸ்மால் ஏஜ்ல இருந்தே சின்னு 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 அப்படின்னு கூப்பிட்டு ஏன் ஃபார்ம்டுலாம் இப்போ ஃபார்ம் பண்ணது இல்ல, சின்ன வயசுல இருந்தே சின்னுன்னு ஃபார்ம் பண்ணதான். ஸோ அது சும்மா இதெல்லாம் எப்படியும் கொஞ்ச நாள் அந்த கல்லெல்லாம் போயிடும். ஆமா, இது எனக்கு பிடிச்ச பேக்ன்றதால இதுல மாட்டி வச்சிருக்கேன். சூப்பர். இது ஒண்ணு மாட்டி இருப்பேன். ஓகே, அங்க ஏதோ சானிடைசர் இது ஏற்கனவே அந்த பேக்லயும் மாட்டி இருந்தேன் இல்லையா, எந்த ஹேண்ட் பேக் எடுத்துன்னு போறேனோ அதுலயும் மாட்டுவீங்க. கரெக்ட். ஆமா, ஏன்னா சாப்பிட்டுட்டே இருப்போம் நம்ம வேற. ரைட்டா அப்படி ஆப்பிள் இருக்கா இந்த தடவை? போன தடவை ஆப்பிள் இருந்துச்சு. ஆப்பிள் காலையில இருந்து ஷூட்டிங் போகுது இல்லையா, சாப்பிட்டேன். என்ன இருக்கு, கொஞ்சம் பழைய சாக்லேட் எல்லாம் இருக்குதா வச்சுக்கோ. பழைய சாக்லேட் லைக் ரொம்ப நாளா வச்சிருக்கேன். எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுதா. நிறைய இருக்கா? என்ன பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி இவ்வளவு வாரி வழங்கிட்டு இருக்கீங்க? அது இது எங்க தெரியுமா, எங்கேயோ கிடைச்சிருக்கு. இல்லடா, பியூட்டி பார்லர் எல்லாம் போனா வாசல்ல வச்சிருப்பாங்க. ஒன்னு எடுத்து சாப்பிடணும், சேஞ்ச் எல்லாம் 2 ரூபாய் கொடுப்பாங்க. அள்ளி போட்டு வந்தாச்சு. நம்ம பியூட்டி பார்லர் தானே. நைஸ். அக்கா, இந்த கலரிங் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி தாங்க பிள்ளைகளை பண்ண சொன்னா அவங்க ஒரு மாதிரி பண்ணிட்டு வந்துடுறாங்க. இதுக்கு எப்படி பண்றது? என்ன அது எப்படி, என்ன கடையில பண்ணீங்க? சிங்கப்பூர்ல ஒரு இதுக்கு போகும்போது பண்ணேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. அப்புறம் வந்து வேற என்ன? அப்படி பண்றதுதான். அப்படி பண்ணதானா? தெரியாம பண்றா. எனக்கு ரெட் கலர் பண்ணணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குல, பட் ஐ ஜஸ்ட் டிட் ரெட் கலர். சூப்பர், நைஸ், நல்லா இருக்குது. போட்டியாத இல்ல, கையில வச்சுக்கற. க்ளீன் இந்தியா. க்ளீன் இந்தியா. எந்தியோ குப்பையில போடு. हमारा देश में தான். சரி, என்ன போ? உள்ள என்ன இருக்குது? கண்ணாடி. ஓபிஎம். ஓபிஎம் கண்ணாடியா? இது புதுசா வாங்கிருக்கீங்க போலயே. பாத்தீங்களா? தம்பி வந்து அவனோட முதல் சாலரியில வாங்கி கொடுத்தான். அப்படியா? எங்க இப்போ வாங்கி கொடுத்தாரு? ஃபாரின்ல இருந்தா? இங்கதான் லைஃப் ஸ்டைல்ல வாங்கணும். நல்லா தான் இருக்குது. இதுவும் மேட்சிங்கா தான் இருக்குது. கருப்பு கலருக்கு எல்லாமே பிளாக்கா போலாமே. காலா. சூப்பர், வச்சிருங்க உள்ள. சாப்பிட நல்லா இல்ல, பேசும்போது வாய் சந்தில எல்லாம் மடி. ஆமா, அது ஒரு மாதிரி டக்குனு ஏன் விஜய் சேவை வாஸ்ல பேசுறீங்கன்னு நினைச்சுக்குவாங்க எல்லாரும். டக்குனு ஏன் ஸ்லாங் மாறுது அப்படின்னு. சோ கண்ணாடி, போனு, நிறைய சாக்லேட். என்ன சாக்லேட் தான் இருக்குது? பெரிய சாக்லேட் சாப்பிடுறியா? சாக்லேட் இது நல்லா இருக்கே. எனக்கும் கூட பாதி. இது என்னோட டைரி, உனக்கு தெரியும். நான் எல்லாமே என்னோட பிளான் எல்லாமே இதுலதான். என்னோட பிளானர். எனக்கு போன்ல வந்து வச்சாலும் போன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பேப்பர் ஆஃப் ஆகாது. அதனால பேப்பர் ஆஃப் ஆகாதா? இது புது பிரெய்னி கேர்ள். பேப்பர் கிளியாது இல்ல, கிளியும் கிளியாதுலாம் பேப்பர் ஆஃப். காலையில இருந்து ஷூட் பண்ணி கொஞ்சம் லைட்டா கேர் இருக்கா கேர்ல ஏதாவது. என்ன நீங்க இது வந்து ஹனி ஹோட்டல் ரூம்ல எடுத்ததா? ரூம்ல எடுக்கல. இது மாக்கப்பா வந்து ஏதோ ஒரு ஈவென்ட் போகும்போது வாங்கி அது என் பேக்ல போட்டான். அதை எடுக்க மறந்துட்டு இருக்கு. அதுதான் எப்போ இப்பதான் இருக்கு. எக்ஸ்பைரி ஆகலனாலும் ஹனி வந்து ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. ஆயிடுச்சுன்னா நம்ம அதை எடுத்து லைட்டா அப்படியே ஸ்கின்க்கு போயிடுது. நேச்சுரல் ப்ளீச். இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? இது சும்மா அப்பப்ப இந்த யூடியூப்ல எல்லாம் வருவாங்க. நீங்க எல்லாம் எப்படி வீடியோ போடுறீங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சோ ஹனி இஸ் a very good natural bleach. சோ அது பண்ணிக்கலாம். ஆனா இது குடிக்கலாம் தொண்டைக்காக. நாங்க ஆக்சுவலி ஷூட் எல்லாம் பண்ணும்போது இது மாக்கப்பா வச்சது. ஆமா, நீங்க ஒரு பாடகில தெரியுமே எனக்கு தான். வெயிலோடு விளையாடி பல மில்லியன் பேருக்கு. ஆமாடா, 10 million views மேல. சபா இப்பவே கண்ணை கட்டுது. என்ன எப்படி ஹவுஸ் மிராக்கிள் ஒரிஜினல் சாங் கூட. ஆமா, தேவி பிரகாஷ் சார் பார்த்தாரு அப்படின்னா பேச இந்த பிள்ளைய பாட வச்சிருக்கலாம் போல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. எப்படிக்கா தெரியலடா, எப்படி இவ என்னதான் கீழ்ச்சிருக்கான்னு பாக்குறாங்களா, என்ஜாய் பண்ணி பாடுறாளே அப்படின்னு பாத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் கட் பண்ணி போட்டு எல்லாரும் பார்த்துட்டு நிறைய பேர் அப்படியே பிரமிச்சு பாக்குறாங்க. எங்க அம்மாக்கு நான் வந்து ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசை இருந்து. பாயலாமே, இப்ப கூட ஒன்னும் லேட் இல்ல, எப்ப வேணாலும் ஆகலாமே. ஓகே, I'll try. சரி, உங்களுக்கு கேக்குறேன், உங்களுக்கு இது ஆங்கரிங்ல யாருக்கு உங்களுக்கு காம்படிஷன் பார்த்தா எல்லாருமே காம்படிஷன். எல்லாருமே வித்தியாசமான ஒரு ஆங்கர்ஸ் தான். எவ்ரிபடி இஸ் டிஃபரெண்ட். காம்படிஷன் சொல்ல மாட்டேன். எல்லாரையும் பார்த்து ஒரு விஷயம் கத்துக்கலாம். காம்படிஷன் வந்துருச்சுன்னா நான் எப்படி ஃபர்ஸ்ட் வரணும்ன்றதுல நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும், நான் தான் வரணும் அப்படின்றதுல நான் பண்ணுவேன். எல்லாரையும் பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம், இன்ஸ்பயர் ஆகலாம். காம்படிஷன் கோ ஆங்கரா யாரு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? அதாவது இவங்க எல்லாம் பண்ணிதான் செம்மையா இருக்கும், பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இவங்க கூட ஒரே ஒரு ரொம்ப ஆசை.
இந்த இது நான் பதில் எதிர்பார்த்தேன். சூப்பர். அவங்களும் சொல்லிருக்காங்க. நானும் அர்ச்சனாக்காவும் ஒரு ஷோ பண்ணோம்னு வைங்களேன். நாட்டி கேர்ள்ஸ் ஃபுல் ஃபன். ஷோ பேரே நல்லா இருக்கு. நாட்டி கேர்ள்ஸ். நாட்டி கேர்ள்ஸ். ஃபன் கேர்ள்ஸ். நாட்டி கேர்ள்ஸ் மாதிரி ஏதாவது அப்படி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஹோம்லி கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் அழகா இப்படி நிக்கிறோம். ஓப்பனிங்கே வந்து கீழே ஹோம்லி கேர்ள்ஸ் அப்படின்னு. ஐயோ ஷோ ஓபன் பண்ணா மோமனை போட்டு அடி நடிக்கிறோமா எல்லாரும். செம ஜாலியா இருக்கும். நானும் அர்ச்சனாக்காவும் ஷோ அது மாதிரி பண்ண நல்லா இருக்கும். ஆனா என்ன அவங்க அங்க இருக்காங்க நீங்க இருக்கீங்க பண்ணுவோம் ஏதாவது பண்ணுவேன். ஆமா இப்போ வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் பக்கத்து நாட்டுக்கு போய் அப்பப்ப கொலாச் பண்ணி பாடி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிக்கோ. ஓகே சூப்பரா இருக்கு. நாட்டி கேர்ள்ஸ். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நைஸ். வேற என்ன எடுத்துக்கிட்டே பேசணுமா? ஆமா ஏதாவது பேசணும்ல. 10 நிமிஷம் வீடியோ ஓடணும். நானும் என்ன பண்றது ஏற்கனவே பண்ணனாலும் 3 ஓகே. இந்த பிள்ளை கூட நல்லா தான் இருக்கு. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? இது வந்து ஒரு பவுச். இந்த பவுச்ல தான் எல்லாமே வச்சிருக்கேன். அப்படியே இருக்கு பாத்துக்கோ. ஒண்ணா எடுப்பியா எல்லாமே வெளிய? 10 நிமிஷம் கண்டென்ட்னு சொல்லிட்டேன். ஒரு ஆங்கருக்கு கோஆபரேட் பண்ணனும். What is this? It's just a perfume. Just perfume. Just a roll perfume மாதிரி. ஓ எல்லாரும் பெர்ஃப்யூம் கழுத்துல அடிக்குறாங்க. இல்லடா அது என்னன்னா பெர்ஃப்யூம் வந்து எப்பவுமே நம்ம ஸ்கின் மாய்ஸ்டா இருக்கும்போது நம்ம அடிக்கணும். சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை. சமுத்திரக்கனி பூஜா கண்ணன் நடிப்பில் Zee5 ஆப்ல பாருங்க.